காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தின தியானம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆவிக்குரிய வாழ்க்கையின் விருத்திக்கும் செழிப்புக்கும் ஆணிவேர் தேவனோடு உள்ள ஐக்கியம்தான். அது இருக்கும்போது மற்ற நன்மைகள் ஒன்றுக்கும் குறை இருக்காது. அநேக தேவனுடைய மக்களுக்கு இது தெரியாமலே தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு பதிலாக தேவன் தரும் நன்மைகளை குறித்து கவனமாய் இருக்கின்றார்கள். அநேகர் அவருடைய கையைத்தான் பார்க்கிறார்களே ஒழிய அவருடைய முகத்தை பார்ப்பது இல்லை. தேவன் எனக்கு என்ன கொடுப்பார், அவரிடத்திலிருந்து நன்மைகளை எப்படி வாங்கலாம் என்று யோசிப்பதற்கு பதிலாக எப்படி அவரோடு நேரம் செலவழிக்கலாம் என்பதிலே கவனம் செலுத்தினால் தேவன் உங்களை குறித்து சந்தோஷப்படுவார். அப்பொழுது தேவன் மற்ற எல்லா நன்மைகளையும் கூட்டி கொடுப்பார். சங்கீதக்காரன் இவ்வாறாக பேசுகின்றான். தேவனோடு ஐக்கியப்படுவதை பற்றி இப்படி சொல்லுகின்றான். சங்கீதம் 105:4 வசனம். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தேவ சமூகத்திலே நாம் நேரம் செலவழிக்கும் போது பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் நமக்குள்ளே உண்டாகிறது. இதுதான் ஏதேனின் ஆசீர்வாதங்களிலே பிரதானமானது. ஏதேனில் உண்டாயிருந்த இன்னொரு நன்மை என்னவென்றால் நல்ல குடும்ப உறவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருந்தார்கள். அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அவர்களுடைய குடும்பத்திலே உண்டாயிருந்தது. பகை, விரோதம், கசப்பு, சண்டை என்கின்ற பேச்சுக்கே ஏதேன் தோட்டத்திலே இடமில்லை. இவைகள் அனைத்தும் மனிதன் பாவம் செய்த பிறகு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்த சீர்கேடுகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தீமைகளில் இருந்து இயேசுவின் மூலமாய் நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம். வேதம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. தேவனைப் போல அன்பு கூறக்கூடிய திறன் ரட்சிக்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் ஐக்கியப்பட்டிருந்தது போல இன்றைக்கு நாமும் ஐக்கியப்பட்டவர்களாய் வாழ முடியும். நம்முடைய குடும்பங்களும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த குடும்பங்களாய் இருக்க முடியும். இதை விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.